அனுஷ் ரயில்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை அம்பியா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால்ட், கணேச விலாஸ் கள்ளமிட்டாய் மதுரை. ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட். மூத்த மருமகளாக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது ஏன்? மூத்த மருமகள் அப்படின்றது ஒரு கெத்துன்னு நான் நினைச்சேன். மாமியாரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி மாமியாருக்கு மேல நிக்கணும். பெரிய மருமகளை போனா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியா மருமகளை வேலை வாங்கலாம்ல. நான் சின்ன மருமகளாக தான் ஒரு வீட்டுக்கு போவேன் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது யாரு? நான் வந்து ஏன் ஆசைப்பட்டேன் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை பண்ண வேண்டாம். அடாடா, சின்ன மருமகளா இருந்தா நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஓகே, பெரியவங்க இருக்காங்க, நம்மளுக்கு வந்து கைடன்ஸ்க்கும் சரி, சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு லீனியன்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே சின்ன மருமகளா போனவே சார். புகுந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்காத வசதியும் சௌகரியம் என்னெல்லாம் சின்ன மருமகளுக்கு கிடைச்சதா நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி அந்த புதுசுலலாம் வந்து என் மாமியார் சொல்லுவாங்க, அம்மா அவங்க வீட்டில் பாத்தியா அவங்க மருமக வந்து என்னமா நைட்டிலாம் போட்டிருக்கு, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்றாளா. அப்ப நான் நினைப்பேன், நைட்டிலாம் அப்ப நம்ம போடக்கூடாது போல, நம்ம மாமியார் அவங்கள சொல்ல நம்மளதான் சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து நைட்டிலாம் போடவே மாட்டேன் சார். நாங்களும் லவ் மேரேஜ் தான், சின்ன மருமக அவங்களும் லவ் மேரேஜ் தான். என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு T-ஷர்ட் 3/4. என் மாமியார் இப்ப எங்க போனாங்க? நான் வந்து கன்சீவா இருக்கிறப்போ 7 months வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ்ல குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டு போய் எனக்கு பிரச்சனை ஆகி கொரை மாசத்துலயே குழந்தை பிறந்துச்சு. ஆனா அவளை வந்து இன்னைக்கு 5 monthsலயே அவளுக்கு இடுப்பு வலி வந்துடும், முதுகு வலி வந்துடும், அவள் வீட்டில் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருக்காங்க. மாமியாரோட மாமியார் சார், அவங்க வந்து குணம் சரி கிடையாது, அவங்கள்ட்ட பார்த்து பேசு பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி பேசுவேன்னா அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டாக பேசுவேன். அந்த அம்மா என்ன செஞ்சிடும், அங்கிட்டு போய் இன்னும் உன்னை பற்றி இப்படிலாம் பேசுது, உன்னை பற்றி ரொம்ப தப்பாவில் பேசுது அப்படின்னு என்கிட்டையும் சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டையும் போய் சொல்லிடுவாங்க. இவன் அக்கா தான் சொன்னாங்க, அந்த இடத்துல என்னை மாட்டி விட்டு இப்ப நான் கெட்ட பேர் அவன் நல்ல பேர் விடல. அவங்க சொல்றது என் மாமியாரோட மாமியார்கிட்ட சூதானமா நடந்துக்கோ, அவங்க குணம் சரியில்லைன்னு. அந்த மாமியார் கிழவி என்ன செய்யும், கிளவியா ஒச்சடி பஞ்சாயத்து வந்துருச்சு. ஐயோ மாமியார் சொல்லி கட் பண்ணிடுங்கப்பா, கட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, புகுந்த வீட்டில் யார் அதிகாரம் மிக்கவர்கள், சின்ன மருமகள் வெர்சஸ் பெரிய மருமகள். வெளியில போறீங்க, ஃபங்க்ஷனு, வீட்டில் சமையல்ல பெரிய மருமகள் மாமியார் மாதிரி என்னெல்லாம் சின்ன மருமகள்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறாங்க. பால் காய்ச்சி விஷயமோ ஏதாவது ஒன்று பண்ணோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுற அளவுக்கு கிராண்டாக வேண்டாம், ஏற்கனவே இஎம்ஐயில் தான் எடுத்து பண்ணுறதுனால எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டோன்னா அக்கா கோச்சுப்பாங்க. நீ எப்படி அதுக்கு சொல்லாமல் நீ பண்ணுவ அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க, பேசவே இல்லை கொஞ்ச நாளாக. நாங்கள் உள்ளே போகிறோம், என்ட்ரி ஆகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோம், அக்காவும் மாமா எந்திரிச்சு போயிட்டாங்க. இவ யாரை கேட்டு செஞ்சா, எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை, நாங்கள் எதுக்கு பேசணுன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்காண்டி நான் போகல சார். அதே இது 6 மாசத்துக்கு முன்னாடி சின்ன மருமகள் அவங்க வீட்டுல. ஆமா, சின்ன மருமகள், நான் பெரிய மருமகள். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வீடு வாங்கி பால் காய்ச்சினேன். குடும்பத்துல எல்லாருமே நாங்க தான் மூத்தவங்க, 5 கொழுந்தனார் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப வந்து ஊர்ல ராஜபாளையம் தான் எனக்கு சொந்த ஊர், யாருமே வரல. அப்ப இவங்க வீட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன், பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. இப்போ நான் அதே வீடு முதல்ல பால் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், ஒருத்தர் வரல. அப்போ எல்லாரும் கேட்கணும்ல சார், குடும்பத்தில் மூத்தவங்க அவங்க இருக்கிறாங்கல்ல, ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு கேட்கணும்ல. அதனால தான் நான் வந்து உங்கள் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆச்சு சார். அப்போல்லாம் என் மாமியார் வந்து விறகடுப்பு தான். என் குழந்தைங்கள்லாம் இவ்வளோ சின்ன பிள்ளைங்க தான். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு தான் நான் வெளியிலே வந்தேன் வீட்டை விட்டு. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. கல்யாணம் முடிச்சு அடுத்த நிமிஷமே சேலத்தில் வீடு பார்த்து பால் காய்ச்சிட்டு வந்து தான் கல்யாணமே பண்ணிவிட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன, நான் அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து அவங்க சொல்லணும்ல சார். அப்போ இவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்களா? நான் ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு, இல்லை அவங்க கேட்கறது ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வளர்த்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் சங்கர் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கு அடுத்து பாப்பா, ஏன்னா நம்ம வீடு குடும்பம் பெருசு, அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ முன்னாடி அதுக்கு இப்போ தானே போகணும், அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வருது. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் அத மரியாதையை செய்யல? பாப்பாவோட கல்யாணத்துக்கு யாரும் வரலங்க சார். பாப்பாவோட அங்க டைரக்டா வரல, அதுக்கு பதிலா வளகாப்புக்கு வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம். உங்களுக்கு அவங்க மேல என்ன கோபம் இருக்கு? என் ஃபங்க்ஷனுக்கே வரல இல்ல, அப்ப அவங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கல்ல, அது அந்த இடத்துல அவங்க கேட்கணும்ல. மூத்த மருமகன் சொல்றாங்கல்ல, இப்ப வீட்டுக்கு நம்ம வீட்டு பாப்பாவோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு யாரு முன்ன நின்னு பண்ணணும்? அதே மூத்த மருமக தானே. அப்ப எங்க போனாங்க? செல்வி நீ பண்ணது தப்பு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. பேச கூட இல்ல சார். உங்க ஃபங்க்ஷனுக்கு வரல, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. போயிருக்காங்க. ஏன் உங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வரலன்னு நீங்க ஏன் கேட்கலன்னு அவங்கள கேக்குறீங்கல்ல.
இப்போ நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வராமல் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போனதுக்கு போறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு பர்சனல் காரம் இருந்திருக்கலாம்ல, உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், பிரச்சனை நான் எல்லாம் இல்ல பிரச்சனை சார். எல்லாம் பிரச்சனைனா ஏதோ சின்ன மனவருத்தமா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இருந்திருக்கலாம். இல்ல இல்லைங்க நிறைய சார். குடும்பங்கள்ல ஆமா. நிறைய குடும்பங்கள்ல 2 மருமக இருப்பாங்க. பெரிய மருமக கூப்பிட்டா போக மாட்டாங்க, இல்ல சின்ன மருமக ஏதாவது யாராவது ஒருத்தரோட அவங்களுக்கு வந்து மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கும், இல்ல நீங்க வந்த இடத்துல சரியா நீங்க நடத்தி இருக்க மாட்டீங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. நடத்துறதெல்லாம் குறை சொல்ல முடியாது சார் அக்காவை. எனக்கு அப்படியே அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராங்க. சார் அது வந்து வீட்டுக்கு பெரியவங்க வந்தாங்க சார், வந்து முடிச்சிட்டு தானே சார் பஞ்சாயத்து பண்ண முடியும். இவங்க உள்ள வரும்போதே கோவமா தான் வந்தாங்க. ஆமா சார், என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வராதவங்க அவங்க வீட்டு அடுத்து இப்ப வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வரனால அடுத்து குழந்தை பிறந்தா வந்தா பார்க்க வரலாம், பேர் வைக்கிறதுக்கு வரலாம். வீடு வந்து நம்ம எப்பயாச்சும் ஒருக்கா தான் வாங்கி வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம். அப்ப அந்த இடத்துல வராதவங்கள போன் போட்டு இவங்க கேட்கணுமா கேட்க கூடாது, ஏன் இந்த மாதிரி அக்கா வீடு பால் காய்ச்சறால, ஏன் நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் அது பேசுறது இல்ல கேக்குறது இல்ல சார். அப்படி இல்லைங்க சார், இவங்க பார்த்து தூக்கி வளர்த்தவங்க தான் எல்லா பசங்களும். இப்ப வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் என்னதான் சார் கிச்சனுக்குள்ள விடுவாங்க, இவங்கள யாருமே வர நீங்க அவங்க மாட்டாங்க. கேட்டீங்களா? வெங்காயம் உரிக்கிறதுல இல்ல, அவங்க இருந்து, தேங்காய் வரல, தட்டுறதுல இருந்து, அவங்க இஞ்சி உரிக்கிறதுல இருந்து நாங்க பண்றோம். அக்கா கூட்டி வைக்கிறது மட்டும் தான் தருவாங்க, செய்வாங்க. மைக் தருவாங்க. கூட்டி வைக்கிற மட்டும் பண்ணுவாங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா என் நாத்தனா வையும், எங்க முத்துமதினியே தான் சமைக்குது, நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை நீங்க வரும். அவங்கள கேட்டீங்களா? கேட்காமலாம் இல்ல, மதினிட்டே கேட்டோம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவங்க பெரியவங்கிறதுல அப்பயும் எங்களை டாமினேட் தான் பண்றாங்க. அதனால சார் அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல என் வீட்டுக்கு வராத, அவங்க வீட்டுல எல்லாரும் வந்து உட்கார்ந்திருந்தனால அந்த வாசல்ல பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே நம்மட்ட அப்ப வீட்டை அந்த போயிட்டேன். கோவம் நியாயமானதான்னு கேளுங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரலங்கிறது வந்து நியாயமான கேள்வி. அந்த கோபத்தை அவங்க கிட்ட காட்டுமே தவிர அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம நீங்க வெளியில போறதுல ஏன் நாளைக்கு வந்து பெரியமா வரலன்னு கேட்காதா? ஏன் சார் அது ஒரு 2 நாள் கழிச்சு கூட பேசலாம்ல, ஏன் இந்த மாதிரி வந்து? நான் என்ன கேட்கறேன், அன்னைக்கு விசேஷம் அன்னைக்கு தான் நடக்கும். நீங்க பெரியமா வரலன்னா அந்த பிள்ளைங்க நாளைக்கு அது மனசுல வருத்தம் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க தான் சார் முன்ன இருந்து எல்லாமே கல்யாணத்துக்கு போதும், நிக்க வேணாம். அதெல்லாம் நிக்கணும் சார், எல்லாத்துக்கும் நிக்கணும். என்ன ரொம்ப அப்ப இருக்கு? நமக்கு கொடுக்கற மரியாதை அந்த இடத்துல இவங்க ஏன் தட்டி கேட்கலன்னு தான் சார் என்னோட ஆதங்கம். தட்டி கேக்குறது வீட்டுக்குள்ள வராம நீங்க தட்டி கழிச்சிட்டு வந்த பொறுப்பை கழிச்சு நீங்க பாட்டு அதெல்லாம் கோவத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் போய் எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு செஞ்ச அப்புறம் வீட்டுக்குள்ளே போகாம எப்படி சார் வந்தவங்களை பார்க்க முடியும்? இல்ல சார், காரிடார்ல தான் இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கோவத்தை காட்ட வேண்டியது நானா அவங்களா? யார் மேலயும் கோவப்பட வேண்டாம் சார், நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டா என் மேல போதும் சார். கோவப்படணும் இப்போ. நியாயத்தை கேட்டா போதும் சார். எதனால இந்த பிரச்சனை வருது எதனாலன்னு சொல்லி அவங்கவங்க புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராது சார். கோவப்பட வேண்டியது அவங்க மேல தானே, அவங்க மேல தான் இவங்க சார் மேல கிடையாதுல்ல? கோவப்படணும். அது வந்து அப்புறம் 4 நாள் கழிச்சு ஃபீல் பண்ணேன் சார். ஐயா அந்த ஆனா பொண்ணு என்ன அதுக்கப்புறமா பண்ணுச்சு? ரொம்ப அப்புறம் emotional 4 நாள் கழிச்சு அந்த ஆனாங்க. பொண்ணு என்ன 4 நாள் பண்ணுச்சு? கழிச்சு ஃபீல் 4 பண்ணுவீங்க. நாள் கழிச்சு ஃபீல் பண்ணேன் சார். மறுபடியும் 4 நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும். எங்க வீட்ல அத்தை மாமா இப்ப இறந்துட்டாங்க. நம்ம வீட்டை பொறுத்தவரை இனிமே எதுனாலும் அக்கா மாமா சொல்றதுதான் அப்படிங்கறது நாங்க இதை தானே பண்றோம். அப்பயே நாங்க பண்ற சின்ன தப்புகளை கூட நீங்க மன்னிக்காம அந்த இடத்துல கோவத்தை ஏன் காட்டுறீங்கன்றதான் எங்களோட ஆதங்கம். ஆமா சார், ஒரு தப்பு பண்ணா அங்க நீங்க கண்டீங்க. ஒரு மாமியார் போல ஒரு ஆட்டிடியூட அங்க காட்டுறாங்க இல்லையா? அந்த ஆட்டிடியூட காட்டுறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா அந்த நேரத்துல வந்து அவங்கள எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து கோபம் தான். ஏன் நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், அந்த குடும்பத்துல இந்த பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி செஞ்சு எல்லாம் நம்ம நல்லபடியா எல்லாம், ஆனா இவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப வந்து நான் அந்த நேரத்துல அந்த கோபத்தை ஃபங்க்ஷன் இருக்கிற நேரத்துல தானே சார் கோவத்தை காட்ட முடியும், தனியா இருக்கிறவங்க போய் கோவத்தை காட்ட முடியாதுல்ல. அப்படி இல்லைங்க சார், இவங்க தான் எல்லா பசங்களையும் வளர்த்துருக்குறாங்க. ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன்ல அவங்க வர முடியாம இருந்தா இவங்க தான் அதை மன்னிச்சு ஏத்துக்கணும். நம்ம வளர்த்த பசங்க இன்னைக்கு பசங்க கூட மீறி போறாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க குழந்தைனாரு அவங்க பேச்ச மீறி போனதே கிடையாது. ஆனா அவங்கள இவங்க மன்னிச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிக்கணும்னு அவங்க நினைக்கல. நீங்களும் சின்ன மருமகளா அவங்க வீட்டுல? நீங்க 2 பேருமே வா? இப்போ நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு மூத்த மருமகள் நீங்க உள்ள வந்தீங்கல்ல, இவங்க 5 பேர் சொல்றாங்க, 4-5 பேர் 6 பேர் சார். 6 பேர் ஓகேங்களா? என்ன கஷ்ட நஷ்டத்தை தாண்டி வளர்த்து இப்படி ஒரு நாளாக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நமக்கு ஒரு வலியை ஏற்படுத்துதுல, அது என்னன்னு சொல்லுங்களேன். பெரியமா கோவிச்சுட்டு போனாங்கங்கிறது இருக்கும், அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு வலியும் ஒரு ஆதங்கமும் ஒன்று இருக்குல்ல. நம்ம அவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்கள அப்போல்லாம் மாமியார் வீட்டில் வந்து ஒன்லி விறகடுப்பு மட்டும்தான் சார். எங்கள் வீட்டில் வந்து அவங்க மிலிட்ரியில் இருந்தாங்க, 18 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு 21 நாள் தான் என் கூடயே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை வந்து வளகாப்புக்கு வருவாங்க, அடுத்து குழந்தை பிறந்து 3 மாதம் கழிச்சு தான் 15 நாள் லீவில் தான் வருவாங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து என் பிள்ளைங்களையும் சரி குழந்தைங்களையும் சரி அந்த விறகடுப்பில் வெந்து தான் சார் நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி வந்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னு எனக்கு அது சந்தோஷம்தான். அவங்க வந்து அவங்கள வந்து நான் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாம் விரும்பலை. நம்மளோட சூழ்நிலையே இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவங்களுக்கு முன்னாடி வந்தவ தான். நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஓகே தான் சார். அக்காவை சத்தியமா எந்த இதுலையும் குறை சொல்ல நாங்கள் விரும்பல. எங்க எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு சாப்பாடு விஷயத்தை கொண்டு பார்த்து செய்வாங்க. வீட்டில் ஒரு நல்லது கெட்ட எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஒரு சில இடத்துல இந்த ஆட்டிடியூட காட்டிடுறாங்க. இல்லை 20 வருஷமா வைராக்கியத்துமா ஒரு சின்ன பிள்ளைங்களை வளர்த்து உருவாக்கி ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அதுக்கான மரியாதையை வந்து எதிர்பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல,
அது எங்க இடம்னா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு வரும்போது நமக்கு கொடுக்குற முன்னுரிமையும் நம்மளை எப்படி மதிச்சு அதான் நம்ம நான் வீட்டுக்கு வர்றதையுங்கிற ஒரு அதான் நான் எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்க்கிறேன். இருக்கு. பணம் காசை தாண்டி அந்த எதிர்பார்ப்புன்னு இருக்குல்ல, அது இல்லாத போது அந்த வருத்தங்கிறது வந்து எல்லாருக்குமே வர்றதுதான். எங்க வீட்டு இதை பொறுத்தளவு மீதி ஆளுங்க எல்லாருமே பணம் காசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா நாங்க அப்படி பண்ணல. எங்க மாமனார் மாமியாருக்கு அப்புறம் எங்க அக்கா மாமான்னு பத்திரிகையில கொண்டு அக்கா மாமாத முன்னிலையிலன்னு போட்டு தான் நாங்க எல்லாம் பண்ணோம். ஆனா அந்த இடத்துல அந்த வளகாப்பு விஷயத்துல ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆமா சார், அந்த இடத்துல நமக்கு வருத்தம் இருக்குது இல்ல. இப்ப அந்த இடத்துல அவங்க வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களா, அதே மாதிரி தானே நானும் வருத்தப்பட்டிருப்பேன். நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்தி ஆளாக்கணும்ல. அப்ப நம்மள இல்ல நீங்க ஒன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி நீங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வரலன்னு வருத்தப்படுறீங்களோ, அதே வருத்தத்தை நீங்க இன்னொருத்தர் கொடுக்குறீங்க நீங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம. அது மாதிரி போனோம் சார், போனோம். அதெல்லாம் போய் பார்த்து செஞ்சு சாப்பிடல அப்படியே இருந்தாங்க. சரி, அப்ப ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நீங்க நான் எப்படி சொல்லலாம்ல. தெரியுமா சொல்றேன், ஸ்கூலுக்கு போறேன் டெய்லி, நானும் அட்டெண்டன்ஸ் போடுறேன். அப்படி இல்ல, வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது நீங்க நம்ம அந்த வீட்டு விசேஷத்துக்கு விருப்பத்தோட இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரலையா, எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களா, அப்படியெல்லாம் அப்படியா இல்ல சார். அப்படின்னு அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு வருத்தம் தெரிவிக்குதுன்னா அந்த வருத்தத்துல வந்து இவங்களும் பங்கெடுத்துக்கிடணும். சார் எங்க வீட்ல எங்க அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். எங்க அம்மா தான் மூத்த மருமகளா போனாங்க. எங்க அம்மா கல்யாணம் பண்ணி போகும்போது எங்க கடைசி சித்தப்பாவுக்கு 5 வயசு. எங்க சித்தப்பாவை அவங்க தான் கையை பிடிச்சி கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அப்ப அத்தனை பெரிய அவங்க வழி நடத்தினவங்க கடைசியா ஒரு சித்தப்பாவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்ட என் வீட்டுக்காருக்காகன்னு கேட்குறாங்க. எங்க அம்மா மொத்த நகையும் வித்து அவரை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவர் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாரு. நாங்கள் ஒத்தாசை கேட்கல, நான் செஞ்சதுக்கு நன்றி கடன் செய்யின்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்ட எங்கள் வீட்டுக்காரங்கன்னா ஒரு அந்த வருஷத்தில் நீ ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன், அதை வேணா நான் தூக்கி போட்டுறேன். அப்போ எங்கள் அம்மா எழுந்த இளமை அந்த வயசில் அவங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு தானே அவங்களுக்கு செஞ்சாங்க. அவங்க எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவும் நினச்சிருந்தா எங்களை நல்லபடியாக வளர்த்துருக்கலாமே. இந்த பெரிய குடும்பத்தில் நம்ம வாழ்க்கப்பட்டு வந்துட்டோம், இந்த குடும்பத்தை நம்ம கை தூக்கி விடணும் தானே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தியாகம் பண்ணாங்க அன்றைக்கி. இன்றைக்கி நீ சின்ன மருமகளாக வந்ததுனால நான் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன், என் புருஷன் என் பிள்ளைங்க மட்டும் போதும் எனக்கு, நான் யாருக்கும் கண்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ஆதங்கத்தை எங்கள் அம்மா எங்கே கொட்டுவாங்க? அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அதை அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த ஆதங்கம் எப்படி போகும்? அவங்க வந்து எதிர்க்கிறத வன்முறையாக காட்ட மாட்டாங்க, இப்படி தான் காட்டுவாங்க. நீ பெரிய மருமகளாக வந்துட்ட, எல்லாத்தையும் நீ விட்டு கொடுத்து தான் போகணும், நீ இந்த வீட்டில் இந்த பசங்களாம் உனக்கு குழந்தைங்க மாதிரி, எல்லாத்தையும் நீ வழி நடத்தி தான் கூட்டு வரணும் ஆரம்பத்துலேருந்து சொல்லி வளர்த்துட்டாங்க. திடீர்னு கோவத்தை காட்ட முடியாது. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ணது தான் பண்ணுவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வந்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் பெரிய மருமகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல டாமினேட் பண்றாங்க மாமியார் மாமனார், நீ இப்படிதான் இருக்கணும். ஈவன் ட்ரெஸ் கோட் கூட சொல்றேன். அடுத்த பிள்ளைங்க வரும்போது அவங்களோட கட்டுப்பாடுகளை அவங்க தளர்த்திக்கிறாங்க. முதல் மருமக வரும்போது நாங்கள் ஆத்தட்டிக்கான ஃபேமிலி, எங்கள் வீட்டில் யாரும் சுடிதாரே போட மாட்டாங்க, சாரி தான் கட்டணும், இப்படி தான் போகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த மருமக வரும்போது 1% குறைச்சிக்கிறாங்க, அடுத்த மருமக வரும்போது 1% குறைச்சிக்கிறாங்க. அப்போ அந்த மருமக இந்த கடைசி மருமக வரும்போது நான் சுடிதார் போடணும்னு நினச்சா வயசு போயிடுதுல்ல. அப்போ என்னோட குழந்தை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருது, இந்த வயசில் உனக்கு இது தேவையான்னு கேட்குறாங்க. நான் இழந்தது எனக்கு கிடைக்குமா? அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா சார்? மூத்த மருமகளுக்கு இருக்கும் தானே. 40 வயசுல போய் நான் போட முடியுமா என் மருமக முன்னாடி? அந்த ஆதங்கத்தை எங்க கொட்டுவாங்க அவங்க? அதை தான் இவங்க ஆட்டிடியூட்னு சொல்றாங்க. சார் நாங்களும் அப்பதானே சார் கத்துக்கிறோம். அக்காவுக்கு ஆல்ரெடி 32 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. நாங்க அதுக்கு பின்னாடி தானே வரோம், 10 வருஷம் பின்னாடி தானே வரோம். வருத்தத்தை தெரிவிங்க, இப்ப வேலையை முடிங்க. மன்னிச்சிருங்கக்கா, ஐயோ, நாங்க பண்ணது தப்புதான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ தாழ்ந்து போறதுக்கு நான் 1% கூட வைக்கப்பட்டது இல்ல. அப்படியெல்லாம் வேண்டாப்பா, அதனால பிரச்சனையே இல்ல. நானும் அது மாதிரி இவங்களை எந்த இடத்துல யாருமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். எல்லாமே என்னோட தங்கச்சிங்க தான், சித்தப்பா பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே நான் தான் எல்லாத்துக்கும் மொத்தம். எல்லாரும் எந்த இடத்துலயுமே இவங்களை கோபத்தை காட்டுவேன், அடுத்த நிமிஷம் அதை சரி பண்ணிட்டு நானே போயிடுவேன் சார் அவங்க கிட்ட. அந்த கோவத்தை காட்டுற டைம் தான் தப்பா இருக்குன்னு நாங்க சொல்ல வரோம். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல நம்ம இன்வால்வ் ஆக போய் தானே உங்க மேல கோவத்தை காட்டுறோம். வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அந்த அளவுக்கு உன் மேல உரிமை இருக்குது, அதனால தான் நான் கோவிச்சிட்டு போனேன். அதாவது சின்ன மருமகளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையாக நீங்க ஒரு வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறமும் இன்னும் பழைய பேச்சை பேசிக்கிட்டு, இன்னும் பழைய கதையை சொல்லிக்கிட்டு, அது மாதிரியாவே நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலாக இந்த பெரிய மருமகள் உங்களை நடத்துறாங்களா? மூத்த மருமகள் எந்தெந்த பழக்க வழக்கங்களை தாங்கள் செய்யற மாதிரியாவே செய்ய சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துறாங்க? சொல்லுங்க. என் பையன் கல்யாணத்துக்கு சார் எங்க முறைப்படி தான் நான் வந்து பண்ண முடியும். ஆனால் மூத்த மருமகளாக இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஊருக்கே புத்திமதி சொல்லுவேன், என்னக்கிட்ட தான் எல்லாரும் ஐடியா கேட்குறாங்க, அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எதுவுமே கேட்டு பண்ணலை, நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணணும்,
என் பையன் கல்யாணத்துக்கு என் முறைப்படி என்ன விடணும் இல்லைங்களா, Correct. அவங்க முறைப்படி தான் செய்யணும் ஆ. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் பழைய பழக்க வழக்கங்கள் தான் இன்னும் வேணும்னு நினைக்கிறாங்க சார். இப்போ ஈவெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கலாம், இல்லை தலைக்கட்டு கட்டு எங்கள் மாதிரி தான் பண்ணணும், அது மாதிரி இன்னுமே மாறவே இல்லை. அவங்க கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆயிடுது இல்லையா. ஸோ அது வந்து அவங்க மாமனார் மாமியார் சொல் பேச்சு கேட்டு தான் ஆகணும். ஒரு 4 கிழமைனா நைட்டி போடாதமா, சாரி கட்டுமா, அது மாதிரியான சில விஷயங்கள், தலை குளிச்சுட்டு சாமி கும்பிடு, அது மாதிரியானது. அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் வரும்பொழுது அதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும், நாங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. அது அவங்களோட காம்ப்ளெக்ஸ். அது அந்த காம்ப்ளெக்ஸை எங்கள் மேலே திணிக்கிறாங்க. நான் புடவை கட்டினேன்ல, அப்போது 5 இயர்ஸ் முன்னாடி நான் கட்டினேன்ல, இப்போ நீங்களும் கட்டிட்டு வா. இதே மாதிரி சமைக்கும் போது குளிச்சுட்டு வந்து நைட்டி போடாதம்மா, சாரி கட்டுமா அப்படின்னு எனக்கு இந்த கட்டுப்பாடுகளை நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க மட்டும் எப்படி ஃப்ரீடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்குள்ள ஒரு அந்த காம்ப்ளெக்ஸா எங்க இளைய மருமகள் எங்க மேல திணிக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்றது. நீங்க மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க சொல்லுங்க? நாங்க ஒரு கூட்டு குடும்பத்துல 5 பேர் இருந்தோம். அப்ப நான் தான் மூத்த மருமக. அப்ப 3 மணிக்கு என்னை எந்திரிக்க சொல்லுவாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு வாச தொலைச்சி இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு அவங்களுக்கு வேலையெல்லாம் அனுப்பிட்டு திருப்பி மத்தியானம் ஆயிரும். மத்தியானத்துக்கு லஞ்சு செஞ்சு அதெல்லாம் பார்க்க. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் மருமக வந்து என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? கேட்டால் வேலைக்கு போகிறோம், இதை மட்டும்தான் சொல்கிறீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க அந்த காலத்துல 3 மணிக்கு எழுந்ததையும் நாங்களும் ஏன் அதே 3 மணிக்கு எழுந்துக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பண்ண டார்ச்சரை இப்போ எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க. இவங்களும் இருக்கட்டுமே, நாங்கள் அவ்வளோ சொன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு தான் உங்களை நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? நாங்கள் எதனால் சொல்கிறோம்டா, ஃபஸ்ட்டு பேபி நம்ம கன்சீவ் ஆகிருக்கையில் என் மாமியார் என்ன பெரிய வளகாப்பு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, விடுமான்ட்டாங்க. இதே இளைய மருமகள் கன்சீவாக இருக்கட்டும் ஆடம்பரமாக பண்ணையில் அந்த வருத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வேதனையாகி என்னோட ஃபஸ்ட்டு பேபி வந்து இறந்துருச்சு. அந்த வருத்தம் வந்து அப்போ இவங்களுக்கு கொடுக்காத நம்ம கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருந்துச்சு தவிர உங்கள் மேலே வருத்தங்கள் கிடையாது. இப்பயுமே எனக்கு ஒரு பேபி இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் மாமியார் வந்து என் பொண்ணுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா செலவு பண்ணல. இதே செகண்ட் மருமகளுக்கு என்ன வேணுமோ செய்கிறாங்க. பொண்ணு ஏஜென்ட் பண்ணு செஞ்சாங்க, காது ஊத்துக்கு செஞ்சாங்க. இதே என் பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு பைசா என் பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்ற கிடையாது. ஏண்டா இளைய மருமகளை தான் பார்க்குறாங்க தவிர அந்த மூத்த மருமக கஷ்டப்படுதா என்ன பண்ணுறாங்கன்னு கூட இன்னும் பார்க்கல. அன்னைக்கு எங்களோட பொருள் எல்லாமே எங்களோட இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் தேவைப்படல. ஏன் செகண்ட் மருமக வந்தனால உங்களோட பொருள் எல்லாமே இருக்கிறனால எங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. எதை வச்சு உங்களை அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறீங்க? என்னோட நகையை வச்சு தான் என் குழந்தைனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க சார். ஒன்றா இருக்கோம், எல்லாருமே சம்பாரித்து உனக்கு அந்த நகையை மீட்டு தரோம்லாம் சொன்னாங்க சார். சரி ஓகே அப்படின்னா நான் எங்கள் டாடிகிட்ட கேட்கணும்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட உனக்குன்னு போட்டாச்சு, உங்கள் அப்பாட்டில் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வீட்டுக்காரே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். என் தம்பியை தான் எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் வேலை பார்க்கணுன்னு என்னன்னு கேட்டுக்கல, வீடு கட்டினவங்களும் என்னன்னு கேட்கல. ஆனால் வீடு கட்டையில் மட்டும் இளைய பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க. எப்படி? மூத்த பையன் இல்லை, அவன் தான் சம்பாதிக்கிறான், மருமகன் நிறையா கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டான். எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், என்ன மாமா எதுவுமே இல்லைன்ற. உடடி என் தம்பி எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படி சொன்னேன். மாமா அந்த காலம் மாதிரி நினைக்காத, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் அப்படின்னு. என் தம்பி செய்வான், என் தம்பி பொண்ணாட்டி செய்யும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க சார், நல்ல காரப்பாங்களா வசதி இருக்கட்டும், ஆண்டைய முன்னத்தில் அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனால் இது வரைக்கும் இழந்ததெல்லாம் யாரு? என்னோட பொருள், என்னோட இது, என் கணவர் திருப்பி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு நாங்கள் ரோட்டில் நின்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து 300 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி என் பொண்ணை படிக்க வச்சு வீட்டு வாடகை கொடுத்து எல்லா கஷ்டமும் அனுப்பிக்கிறேன். இல்ல உங்க நகையை வச்சு தான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆமா. அப்ப அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பி அதை கொடுக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லை? கொடுக்கல. நாங்க எங்க படிப்புல வந்தோம்னா சொல்றாங்க தவிர நாங்க அன்னியார் நம்ம நகை கொடுத்தாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. என் வீட்டுக்காரே இல்லை, நகை என்ன நகை? இது வந்து அவங்க கூட்டு குடும்பத்துல ஒரு இதுல அனுபவிச்சிருக்காங்க சார். அந்த இயலாமை ஆற்றாமை அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை வந்து அப்போ அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. 80ல் கல்யாணம் ஆயிருக்கலாம், சரி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து அப்போத்திர நம்மளோட இந்திய குடும்பத்தோட இது வந்து அடங்கி தான் இருக்கணும். அது அந்த நேரத்தில் அவங்க படிச்ச படிப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் அவங்க அப்படிதான் இருக்கணும். அது அப்போத்தி இது அது எப்படி இருக்கணும்ங்கறத நீங்க சொல்ல முடியும். அந்த நேரத்துல அப்படிதான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல சார். அவங்க அதுதான் அப்ப சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா சார். மென்டாலிட்டியே ஒரு இடத்துல தவறான எண்ணம் தானே. நீங்க சொல்ல எப்படி இருக்குன்னா மூத்த மருமகளை தியாகம் பண்ணணும், மூத்த மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கணும், மூத்த மருமகளை எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும் யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தல சார். அவங்க அந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டாங்க, அதோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்தது. அப்போ உங்களுக்கு அவங்க புத்திசாலி இல்லைன்னு சொல்றீங்க? இவங்க சொல்றாங்க எங்க மாமியார் சொன்னதை நான் கேட்டு நாங்க பணிஞ்சு நடக்கிறோம், நீங்க வந்து உங்க மாமியார் பேச்சை கேட்காம
உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க, நீங்கள் படத்துக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, ஜாலியாக இருக்கீங்கன்னா, நாங்கள் எங்கள் மாமியார்கிட்ட அன்பாக அரவணைப்பாக இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் திருப்பி வாய்க்கு வாய் பேசுறதில்ல. அந்த இடத்துல ஒரு செகண்ட் யோசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ நான் சின்ன மருமகளாக இருக்கேன்னா எங்கள் வீட்டில் நான் லவ் மேரேஜ் சார். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை விட கொஞ்சம் மூத்தார் தான். நாங்கள் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். எங்கள் மச்சாண்டா இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கும் பிடிக்காது. அதனால அவங்ககிட்ட இப்போ வரைக்குமே நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, நானும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். நான் ஃபங்க்ஷன் ஒன்றா தான் பண்ணுவோம். அவங்க அந்த ஆட்டிடியூட் எப்படி காமிக்கிறாங்கன்னா, எங்கள் மாமியார் மூலியமாக காமிக்கிறாங்க. ஒரு இடம் வாங்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கூட அந்த இடத்துல வந்து கார்னர் பண்ணுறாங்க சார். என் ஒய்ஃபு, எங்கள் மூத்தார் வந்து என் ஒய்ஃபு அந்த 100 பவுனு கொடுத்து தான் இந்த பிஸ்னஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த 100 பவுனுனால பிஸ்னஸ் வந்துடாது சார். என்னோட வீட்டுக்கார் உழைப்பு இல்லாமல், அண்ணன் தம்பி சேர்ந்து பண்ணாமல், 2 பேர் துணையாக இல்லாமல் இது எதுவுமே வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஆட்டிடியூட் காட்டுறீங்க எங்ககிட்ட, என்னால் தான் வந்தது, நான் நகை போட்டு வந்தங்காட்டி தான் வந்தது அப்படின்னு வந்து காட்டக்கூடாது சார். இல்ல இது ஆட்டிடியூட் கிடையாது. அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் அவங்க சொல்றாங்க, சரியா? அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்களுக்காக பண்ணா அது வந்து கடமை. அவங்களுடைய மூத்தாரோட மனைவியும் தன்னோட நகையையோ தன்னோட சொத்தையோ அவங்களுக்காக கொடுக்கறது பேர் தியாகம். அவங்க வேற குடும்பத்துல இருந்து வந்தவங்க சார், நாங்க வேற குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுடைய கணவர் படிக்கணுன்றதுக்காகவும் அவங்களோட கணவர் முன்னேறணுன்றதுக்காகவும் எங்க அப்பா அம்மா போட்ட நகையை அடமான வச்சு நான் பண்றேன்றப்ப அது வந்து தியாகம், இட்ஸ் சாக்ரிஃபைஸ். அதை நான் சொல்லி காட்டுறதுல தப்பு கிடையாது, அது ஆட்டிடியூட் கிடையாது சார். நான் உங்களுக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துறேன். ஒரு பெத்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு இடத்துல நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க கடமை. அந்த கடமையை செய்கிற பெற்றோர்களே இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்லி காட்டும் போது, நான் வேறொரு குடும்பத்திலேருந்து நான் வாக்கப்பட்டு நான் பெரிய மருமகளாக வந்து என்னுடைய கொழுந்தனாருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் நகையை கலட்டி ஒரு உதவியாக கொடுக்கும்போது நான் ஏன் சொல்லி காட்டக்கூடாது? அதாவது அந்த டைமில் வந்து எங்கள் மூத்தாருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அப்போ வந்து இன்கம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா மூத்தாரோட ஜுவல்ல தான் கொடுத்துருப்பாங்க. முதலீடாக அவங்க கொடுக்குறாங்க, நம்ம உழைப்பு போடுறோம், ரெண்டும் சேர்ந்து தானே சார் வருது. அப்போ இன்கம்னு வரப்போ எல்லாமே வருதில்ல சார். அதை வந்து நாங்க சொல்லி காட்டல, நான் உனக்காக இவ்வளவு உழைச்சேன், நான் உனக்காக இவ்வளவு பண்ணேன். ஆமா, அதை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ அவங்க கொடுக்காம அது உருவாகல இல்ல. இவங்க வந்து சொல்றாங்கல்ல, நான் கொடுத்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அதை ஏன் சார் சொல்லி காட்டுறாங்க? நான் என்ன கேட்கறேன், அதை ஏன் நீங்க சொல்லி காட்டுறீங்கன்னா, ஒரு உதவியா இன்னைக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு பயன்படுது உங்க வாழ்க்கையில, ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு உதவி. ஆனா அந்த உதவினால மட்டும் நான் வரல, என் உழைப்பும் போட்டேன்னு சொல்றது இருக்குல்ல, அப்ப நீங்க எனக்கு வாங்கியிருக்க கூடாது. அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகல, தனித்தனியா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன மூத்தாருன்னு சொல்றாங்க இல்ல இவங்க. அப்ப மூத்தாருன்னு சொல்றப்ப என்ன ஆகும், நான் மூத்த மருமக, நான் அடுத்த மாமியாருங்கிற போஸ்டிங்க்கு வந்துட்டாங்க இவங்க. அப்ப அடுத்த மாமியார்னு இவங்க தியாகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அந்த பவுனை வந்து இவங்க கொடுத்து இந்தாங்க, நீங்க வந்து அண்ணன் தம்பிக்கு 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தம்பிக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும்? ஒரு 4 வருஷம் கழிச்சாகும், 5 வருஷம் கழிச்சாகும். ஆனால் அந்த 4 வருஷம் 5 வருஷமும் தம்பியும் அண்ணனும் 2 பேர் சேர்ந்து போட்டு உழைப்பு. அப்போ தம்பி அதிகமாக எஃபெக்ட் போட்டிருப்பான், ஏன்னா இவங்க குடும்பம் இருக்குது, அவங்க குடும்பம் இல்லை. அதிகமாக எஃபெக்ட் போட்டு இன்கம் ஃபுல்லாக எங்கே சார் போகும்? மூத்தார் வீட்டுக்கு தானே போகும். இவங்க லேண்ட் வாங்கிக்கலாம், இவங்க ஜுவல் வாங்கிக்கலாம், இவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அம்மா, வந்த மருமக பெரிய மருமக கொடுக்குற மாதிரி சின்ன மருமக என்னைக்காவது கொடுத்துருக்குதாம்மா? அதை பேசுறீங்களா? இப்போ நான் என்ன செஞ்சேங்கிறத நீங்க உழைப்பா சொல்லி காட்டுறீங்க, முதலீடா அவங்க என்ன போட்டாங்கன்னு அதை ஒரு இதில் சொல்லி காட்டுறாங்க. இதை வந்து நாங்க இங்க வந்து இப்ப நீங்க கேட்ட காட்டி சொல்றேன் சார். ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிச்சுட்டு புத்திசாலித்தனம் இல்லாம எந்த தொழிலும் நடத்தவும் முடியாது. கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்போ முதலீடு கொடுத்தவங்க கொடுத்தேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். நாங்க வந்து உழைச்சன்னு சொல்றது இல்ல சார். ஆனா இவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டாமினேட்னு வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் கொடுத்துதான் நீ வந்த அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சார். நான் திரும்பி கேட்பேன், ஏன் உங்களால வந்து அந்த மூத்தார்கிட்ட வந்து கேட்க முடியல? ஓப்பனாக கேளுங்களேன், ஏன்னா நீ மட்டும் இதை பண்ற, ஏன் என் ஒய்ஃப்க்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னம்னா ஒரே வார்த்தை சொல்லுவார், அண்ணன் சொல்லிட்டு போறான். இல்லை இல்லை, அவர் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாருல, என்னால தான் நீ இருக்க, என்னால தான் நீ இருக்கேன்னு. அப்போ நீங்கள் உழைக்காம அந்த ஜுவல் மட்டும் இருக்கு, நீங்கள் உழைக்கவே கிடையாது. அந்த ஜுவல் மட்டும் கையில் வச்சுட்டு நீங்கள் உழைக்கவே இல்லைன்னா அது இப்போ என்ன சார் ஆயிருக்கும்? பணம் கொடுத்த முதலீடை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக அதை வந்து கௌரவப்படுத்தி பேசுகிறீங்க, அதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. ஆனால் உழைச்சதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இவங்களை கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் இருக்காங்க, ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறாங்க, போகும்போது இவங்க ஒரு பொருளை ஆசைப்படுறாங்க, அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அவர் வந்து இல்லை வேண்டாம், இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணுறாரு. அந்த இடத்துல எங்கள் அம்மாவாக இருந்தால் பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பா வந்து இருந்தால் பண்ணியிருப்பாங்க, சொல்கிறோம்ல சார். அதே மாதிரி இவங்க வந்து எங்கன்னா வெளியில் போகும்போதோ எதனா பண்ணும்போதோ அவங்களுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாமினேஷனே வராது சார்.
இது நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கேன். இது காரணம் மூலதனம் போட்டது எங்க அண்ணன், எங்க அண்ணி. இந்த வார்த்தை வரும்போது அவங்க ஏன் சார் அதை இன்டிமேட் பண்ண போறாங்க? இல்ல எதனால அதை சொல்லி காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. எங்க மச்சாண்டார் இருக்காரு இல்லைங்களா, அவங்க வந்து மேரேஜ் பண்ணது வந்து அவங்க சொந்தத்திலேயே அவங்க கேஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கிட்டாங்க சார். நான் வந்து லவ் மேரேஜ், நான் வந்து வேறு கேஸ்ட்லேருந்து அதர் கேஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கீழே இருந்த பொண்ணை எப்படி வந்து நம்ம அந்தஸ்துக்கு வைக்க முடியும்னு ஒரு ரீசன் வந்து வேண்டான்ட்டாங்க சார். என் வீட்டுக்கார் 10 மாதம் டைம் கொடுத்து 10வது மாதம் நான் கல்யாணம் பண்ணிட்டு யார்கிட்ட சொல்ல ரோட்டில் நின்று தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு தாட் வந்துச்சு, ஒரு பேச்சு வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இவளை பிடிக்கல, ஏன்னா அவள் வந்து வேறு கேஸ்ட்லேருந்து வந்திருக்கா, அவளுக்கு வறுமை கம்மியா. என் வீடு ஓட்டு வீடு தான், சும்மா மண்ணு வீடு ஓட்டு வீடு தான். இவங்க அரண்மனை மாதிரி வீடு வச்சுருக்கவங்க, நல்ல வசதி இருக்கவங்க. அந்த இடத்துல ஒரு பேச்சு என்ன தெரியுமா சார் வந்துச்சு, இவ எப்படி இங்கே பொழைச்சிருவா, எப்படி இங்கே வந்து ராஜ்யத்தை பண்ணிடுவா, இப்படி குடும்பம் நடத்திடுவான்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறாங்க சார் பார்க்குறவங்கெல்லாம், இப்படி ஒரு மருமக இல்லையே எனக்கு. எல்லா மாமியாரும் வந்து புலம்பிட்டு எங்கள் அத்தைகிட்ட வந்து சொல்லுவாங்க, ஜெயம்மா உங்களை மாதிரி ஒரு மருமக எனக்கு வரலையே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா சார், இவ வந்து எப்படி இப்படி வந்து இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்லைங்களா. அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த டைமில் வந்து உட்கார்றப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்ல, நான் இவ்வளோ வச்சுருக்கேன்ல, நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்றப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கொடுக்காம இல்லை. நானும் கையில் காலுக்கு போட்டிருந்தாலும் ஒரு 5-6 பவுன் 7 பவுனுக்கு கம்மியாக கொடுத்துருப்பேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார். நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டேன், 2வது கொடுத்ததெல்லாம் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும் சார். போனால் போயிட்டு போடா அப்படின்ட்டு அது போயிட்டே இருக்கும். நான் முதல் கொடுத்தேன், எனக்கு இது வேணும். ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்று கேட்கும்போது பெரிய மருமகள் வந்து நிறைய நேரங்களில் மாமியார் போல் எங்கள் ஆட்டிடியூட் பண்ணுறாங்க, கொடுத்ததை சொல்லி காட்டுறாங்க, ஒரு இடத்துல வந்து டாமினேட் பண்ணுறீங்க, முழு மாமியாராகவே மாறி எங்களை வந்து ஆட்டி விற்கிறீங்க அப்படின்லாம் ஒரு இடத்துல சொல்கிறாங்கல்ல. அப்போது நீங்கள் அந்த பெரிய மருமகளாக இருந்து நீங்கள் படக்கூடிய கஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரிய மருமகளாக இருப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் வழிகளும் என்ன? உண்மையிலே சம்பளம் வாங்காத வேலைக்காரி தான் மூத்த மருமகள் சார். எங்கள் வீட்டில் 4 ஆண் 3 பொண்ணு சார். எங்கள் வீட்டுக்காரவங்க தான் மூத்த ஆள். எங்கள் அம்மா ஹேண்டிகேப் சார். என்னை பார்த்து கட்டுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க எங்கள் மாமனார். இந்த பொண்ணு வேணவே வேணாம், அம்மா வந்து யாரும் செய்ய மாட்டாங்க, இந்த பொண்ணு வேணான்னு சொன்னாங்க சார். எங்கள் அப்பா இருந்து நான் தாய் மாதிரி இது வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் கட்டிட்டு போகும்போது கூரை வீடு சார், ஆடு மாடு, தண்ணி குடி தண்ணி கிடையாது, தொட்டியில் வர தண்ணி தான் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் சார். நான் 3 மணிக்கு வந்து டீ போடணும் சார், 10 பேருக்கு சமைக்கணும், விறகடுப்பு. நான் வந்து பெரிய குடும்பம் போனால் ஜாலியாக இருக்கும், பசங்களோட நம்ம இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும் நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் சார். எல்லாத்தையும் நம்ம தலையில் ஏற்ற நமக்கு மண்டை வெடிக்குது. ஹஸ்பண்டை போய் சொல்லுவோம், சார் இவ்வளோ தூரம் நடக்குது, ஏதாவது கேட்குறீங்களா, பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டா அப்படித்தான் இருக்கும், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. வேலைக்காரியாக வச்சிருக்கிறது எப்படின்னா சார், 10 நாளில் பிரசவம் ஆக போகுது, நான் அவ்வளோ உழைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம ஏதோ ஒரு வேலை பாரு, வா வேலைக்காரி மாதிரி நைட்டி போட்டு வேலை பறிச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மருமக வந்தாங்க சார், அவங்களும் கன்சீவாக இருக்காங்க, அவங்கள வேலையே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. மாமியார் சொல்லுவாங்க, அம்மா நீ போய் படுத்துருமா அவ பார்த்துப்பா. அதுக்கு அடுத்த 3வது மருமக ஒன்று, அம்மா நீ போய் படுத்துருமா அவ பார்த்துப்பா. அப்போ எல்லாம் எனக்கு புரியவே இல்லை சார். லேட்டாக ஒரு 10-17 வருஷம் ஆகுது, இப்போ தான் யோசிக்கிறேன், ஓஹோ வேலைக்காரி அப்பா நம்ம மூத்த மருமக இல்லை. இன்னும் நான் விளக்கேற்றுனது கிடையாது சார் என் மாமியார் வீட்டில். வேற இன்னொரு மருமக இருக்காங்க, அவங்க தான் ஃபங்க்ஷனில் விளக்கேற்றுவாங்க, அவங்க தான் ஃபங்க்ஷனில் வெளியில் போய் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றது மாமியாரும் அந்த பொண்ணும் தான். நான் கிச்சனில் வேலை பார்க்க தான் சார். இப்போ தெரியுதா சார், நான் வேலைக்கு சம்பளம் வாங்காத வேலைக்காரி தானே சார் நான். சார் நான் வந்து மூத்த மருமகளாக போனேன், ஆனால் என்னை வந்து ஒரு சண்டைக்காரியாக தான் என்னை வந்து அடியாள் மாதிரி வச்சுக்கினாங்க சார். எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் நிற்கணும். இது புது திரிசா. ஆமாம் சார், எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் நின்று நான் வாயாடணும், அவங்களெல்லாம் வந்து நான் கேள்வி கேட்கணும். ஆனால் எனக்கு எதனா ஒன்றுனாக்கா எனக்கு யாருமே வரமாட்டாங்க சார். அது நாத்தனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், என் புருஷனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு எதனா ஒன்றுனா யாருமே வரமாட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் எதனா ஒன்றுனா நான் தான் அவங்களுக்கு தனிஞ்சு போய் பேசணும். வெளியே மட்டும் நான் வந்து டானா இருக்கணும், ஆனால் இவங்களுக்குலாம் நான் அடிமையாக இருக்கணும் சார். பிரச்சனைனா டானா அவங்கள இறக்கி விட்டுட்டு நின்னுக்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு சண்டைக்காரி தான். பெரிய மருமகனா கெத்துன்னு சொல்றாங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க வழி என்ன சொல்லுங்க. மேரேஜ் பண்ணி போன உடனே ஹஸ்பண்டோடைய சேலரியை வந்து நம்ம கிட்ட நாம வந்து தனியா எடுத்துக்க மாட்டோம் சார். வீட்டில் ஃபேமிலியில பொதுவாக தான் கொடுப்போம். இதே வந்து கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வந்த மந்த்தே, மேரேஜ் ஆன மந்த்தே நாங்கள் தனியாக என்னுடைய ஒய்ஃபை நான் பார்த்துக்கணும், என்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி முன்னாடி நான் கௌரவமாக இது பண்ணணும், அவங்களுக்கு நான் செலவு பண்ணாதான் கௌரவமாக நடத்த முடியும் அப்படின்றதுக்காக சேலரியை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க சார். மேரேஜ் ஆகி போய் நம்மளுடைய சீர்வரிசை பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொதுவில் தான் சார் குடும்பத்தில் வைப்போம். ஆனால் அவங்க வந்து நாங்கள் தனியாக போனால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார்.
இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து மார்னிங் வந்து 5 o'clock எழுந்திருக்கணும், நைட்டு வந்து 11 o'clock வரைக்கும் எல்லாருக்கும் தனியாக சமைக்க முடியாது, எல்லாமே வந்து பொதுவில் தான் செய்ய முடியும். ஆனால் வந்து சின்னவங்களாக வரவங்க வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான் செய்வேன், நான் வந்து கூட்டு குடும்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல, என்னால் வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கொழுந்தார் வந்து என்னுடைய லைஃப்பை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு வேறு வழி இல்லை, என் லைஃப்பை நான் காப்பாற்றிக்கணும், இல்லைனா அவங்க வாழாத போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று சின்னதா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்கன்னா குடும்பமே அவங்க பின்னாடி ஓடும் சார். வேற சொல்லுங்க, பெரிய மருமகனா கெத்துங்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வழி என்ன? கல்யாணம் ஆகி வரப்போயே நான் அதை ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா கல்யாணம் ஆகி வரப்போ என் மாமியார் எனக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வராங்க சார். அந்த ஆரத்தியை எடுத்து யாராவது சிங்கில் ஊற்றுவாங்களா சார்? என் மாமியார் எனக்கு பண்ணாங்க சார். அதை சிங்கில் ஊட்டினாங்க. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ், நாங்கள் 2 பேருமே வேறு வேறு கேஸ் சார். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டு சைடு, எங்கள் அம்மா வீட்டு சைடு என்ன பண்ணாங்கன்னா சிங்கில் ஊற்றிட்டாங்க. எங்கள் மாமி தான் என் கூட வந்திருந்தாங்க, தாமி அம்மாவோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஏன் சிங்கில் ஊற்றுறாங்க அப்படின்னு கேட்டாங்க சார். ஏன்னா வீட்டில் அடைச்சா அந்த மருமகளை அவங்க ஏற்றுக்கிட்டதா நினைப்பாங்களா சார் அக்கம் பக்கத்தில். அன்றைக்கி தான் சார் அவங்க வீட்டுக்குள்ளேயே போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே இதை பண்ணிட்டாங்க, லைக் உள்ளே வரப்போ அப்படி பண்ணிட்டாங்க, உட்கார சொல்லணும், உட்காரவும் சொல்ல சார். ஒரு பொண்ணை எப்படி இது பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல சார், இப்படிலாம் நடக்கும், நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்துருப்போம், இப்படிலாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கல சார். ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்துச்சு, மேலே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஓகே. அப்போ ஒரு சொம்பு பால் கூட அதை கூட கொடுக்கல சார். அதெல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு ஃபீலிங்ஸ். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அக்கா என் பக்கத்தில் நின்றுச்சு, எனக்காக சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிற விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தங்கச்சியாக அவள் என் பக்கத்தில் நின்னா 1000 கருத்து விவரங்கள் இருந்தால் கூட இருந்துச்சுன்னா அது சொல்லுங்கள். இப்போ வந்து என் வீட்டில் வந்து எனக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டி வளர்த்தனால எனக்கு நகையெல்லாம் எதுவும் போடலை. அப்படி இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. அவளுக்கு இல்லைன்னா என்ன, அதான் நான் போட்டு வந்திருக்கல, என்னோட இருக்கல, அதை வச்சு பார்த்துக்கலாம், அதை வச்சு பண்ணிக்கலாம், அதான் பெருமையாக சொல்ல என்ன தெரியும். பட் அந்த இடத்துல எனக்கு சேவ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து எலோப்டு மேரேஜ் சார். எனக்கு சப்போர்ட்டுன்னு யாருமே கிடையாது, என் அக்கா மட்டும்தான் என் கூட இருந்தது. நான் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு பேக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. நான் வீட்டில் கேட்டதுக்குமே எதுவுமே ஒத்துழைக்கலை. என் அக்கா தான் இந்த இன்ஸ்டியூட்டில் இங்கே போய் படி, இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்ஸ்டியூட்டில் பேக்கிங் படிக்க வச்சதும் அவங்க தான். என்னை கரஸில் படிக்க சொன்னதும் அவங்க தான். எனக்கு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்ததும் அவங்க தான். 0வா வந்தேன் சார். எலோப்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுமா அவங்க மட்டும்தான் சார் இருந்தாங்க, எனக்கு வேறு யாருமே இல்லை சார். நான் என்ன சண்டை போட்டாலும் என்கிட்ட அவள் பேசாமல் இருக்கவே மாட்டா சார். நான் 1 வாரம்னாலும் பேச மாட்டேன், 10 நாள்னாலும் பேச மாட்டேன். தேடி என்கிட்ட தேடி வருவா சார். அக்கா சாப்பிடுங்க, என்கிட்ட பேசுங்க. அவ்வளோ திட்டுவேன் சார் அவளை. ஆனால் அவள் மதிக்கவே மாட்டா. நீங்கள் என்கிட்ட பேசியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கியாஸ்க் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் எல்லாமே பண்ணுவாள். நீங்கள் எதுவும் பண்ண வேணாக்கா, நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கேங்க, நீங்கள் சப்போர்ட்டாக மட்டும் இருக்கா அப்படின்னு. உண்மையிலே அவளை மாதிரி ஒரு கோர்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி தான் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா வந்து ஆர்மி, தம்பியும் இப்போ ஆர்மியில் போயிட்டாங்க. ஸோ படித்தது எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில். ஸோ அங்கேருந்து இங்கே எனக்கு யாரும் காண்டாக்ட் இல்லை, எனக்குன்னு யாரும் வந்து நிற்கலை. ஓகே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பா தவறின போது எனக்கு எதுவுமே தெரியலை. அதாவது எப்படி மேனேஜ் பண்ணோம், என்ன ப்ராசஸ் எதுவுமே தெரியல. நாங்கள் எல்லாம் லாக் ஆகிட்டோம். அப்போ எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது என் இன்லாஸ் வீட்டில். அதில் மெயின் விஷயம் என்னென்னா, என் கோசிஸ்டர் வந்து நைட்டு ஃபுல்லாக இதுதான் அதுதான் இல்லை, நைட்டு ஃபுல்லாக என் கூட உட்காந்து நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கோம், விட்டுருவோமா, அந்த ஒரு விஷயம் என்றைக்குமே மறக்க முடியாது. எங்கள் அப்பா பேரலைஸ்ட் ஆகிட்டாரு சமீபத்தில். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் இருக்கோம், எங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் ஏன்ப்பா வருத்தப்படுறீங்க, ஃபுல்லாகவே பேரலைஸ்ட் ஆனால் கூட பரவாயில்லப்பா, நீ வாப்பா, நாங்கள் ஊரில் போய் பார்த்துக்குறோம். அப்போ எனக்கு கூட வந்து நின்னவ சார் அவ. எங்கள் ஓரவத்தி வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னென்னா, என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ தாய் மாமி தான் தொட்டுட்டு செய்யணும் அப்படின்னப்ப, இல்லை அத்தை செய்யணுன்றப்ப எங்கள் நாத்தனார் எங்கள் வீட்டில் வந்தோம் என் பொண்ணுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ நான் கண் கலங்கி நின்னேன் சார். அந்த டைம் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஓரவத்தி வந்து தொட்டுட்டு செஞ்சாங்க சார். நீ தானே செய்யக்கூடாது, நான் பெரியம்மா தானே, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி ஒரு மூத்த பிள்ளை ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு மூத்த மருமகள் தாயாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த மருமகளுக்குமே என்னுடைய பெரிய ராயல் சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அதிகாரமிக்க பெண்ணாகவும் மூத்த மருமகள் கொஞ்சம் இருக்கிறத அதிகார பகிர்வை கொடுத்துருங்க. அதிகார பகிர்வு எப்பவுமே எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். மாமியார் மருமகள் எல்லாம் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறத விட பெரிய மருமகள் சின்ன மருமகள் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு குடும்பத்தை நடத்துங்க. இந்த வா தமிழாவா உங்கள் 2 குடும்பங்களையுமே வாழ்த்துகிறது. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா.
ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். பட்டிமன்ற தலைப்புக்குன்னு ஒரு ஓப்பனிங் ரெடி பண்ணுவோம்ல, உங்க ஓப்பனிங் என்ன சொல்லுங்க? வித்தைகள் மொத்தமும் கற்றிட வித்திடமான புத்தி படைத்தவளே, காலை கற்று வளர்ந்திட பெற்றதனை கொடு முத்து நகை திரளால் பொய் மொத்தம் அழித்திடும் சக்திதனை கொடு முத்தமிழே செந்தமிழே. அட்டி தூள். அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா சென்னி இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவாள் நட உன் பகைவன் தலைபறி தொடடா போரை விடடா கணைகள் சுரடா எலட்டும் தீப்பொறி நீ சுரடா எலட்டும் தீப்பொறி. கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் கவிகால மேகமனும் வம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால் அரசியலு சீதனம் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான் நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நம்பி பாட்டெடுத்தவன் தம்பி எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவங்கள் அத்துணை தமிழ் வடிவங்களையும் ஒன்றாக இணைத்த என் அன்னை தமிழுக்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரை மண்ணையும் வணங்கி என் பட்டிமன்ற உரையை இனிதே தொடங்குகின்றேன். பட்டிமன்ற பேச்சாளர்கள்னாலே தனியாக அதுக்கு ஒரு அடையாளம் மரியாதை ஒரு பேச்சாளர் மேலே இருக்குல்ல. பட்டிமன்ற பேச்சாளர் வீட்டில் எப்படி இருக்காங்க? கல்யாணம் கட்டும் போது பட்டிமன்ற பேச்சாளர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறக்கும் போது அவளே என்கிட்ட கேட்டா, நான் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பட்டிமன்றம் போறேன்னா சரின்னு சொல்லி பட்டிமன்றத்துக்கு அனுப்புனேன். போனதெல்லாம் ஒரே பேச்சு தான். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைகளை பற்றி கேர் பண்ணவே மாட்டான். பிள்ளைகள் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் இது பண்ணிட்டு போனா அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டான். போயிருவா, இவன் சொல்லிட்டு போவா, கடையில் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க, அது உடம்புக்கு கேடும்பா. சரிதாம்மா, நீ வீட்டில் இருந்தாதான் எங்களுக்கு கேடு. பட்டிமன்றத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கு பிரியாணி வீட்டில்